தங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. கேமரா இருந்தா சொன்னாங்க. ஹாய் காய்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கோடிலிங்கம், சுருளியில் இருக்கிற கோடிலிங்கம் கோயிலுக்கு வந்திருக்கோம். இங்கே வந்துட்டு 1 கோடி லிங்கம் இருக்குது. பார்த்தீங்களா, எந்த சைடு திரும்பினாலுமே லிங்கம் இருக்குது. ஆக்சுவலி இது வாசலே டிஸ்க்ளைமர் போட்டிருக்காங்க, இது இந்த மாதிரி கவுண்ட் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அது பாவமாக we can just சுடுது நம்ம பார்க்கலாம், வேண்டிக்கலாம், தியானம் பண்ணலாம். மெயின்லி திஸ் பிளேஸ் இஸ் டு மெடிடேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம அப்படியே நான் கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே இருக்கிற எல்லா லிங்கமும் நான் காட்டுறேன். எவ்ரி திங் லுக்ஸ் சிமிலர், பட் நான் காட்டுறேன். இந்த கோடிலிங்கம் கோயிலில் இப்போதைக்கு ஒரு 35,000+ லிங்கம்ஸ் இருக்குது. இது எல்லாமே பக்தர்கள் ஒரு கோரிக்கை வச்சு அது நடந்தோடனே இந்த கோவிலில் நான் லிங்கம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிட்டு அது நிறைவேறின உடனே கோவிலுக்கு தானமாக கொடுத்துருக்காங்க. கூடிய விரைவில் அந்த கோவில் பேருக்கு ஏற்ற மாதிரி இந்த கோவிலில் 1 கோடி லிங்கம் ஆகிடும், நான் ஃபுல்லாக நிறைஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு கோவில் நிர்வாகம் அங்கே சொன்னாங்க. ப்ளஸ் இங்கே நடராஜர் சிலையும் பெருசாக ஒன்று செம்மையாக இருந்துச்சு. அதோடய ஃபோட்டோ தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. நேரில் ஃபோட்டோவில் பார்க்குறத விட ஆக்சுவலி நேரில் செம்மையாக இருக்கும். அண்ட் அங்கேருந்து டுவர்ட்ஸ் லெஃப்ட் சைட் போனால் தான் இந்த பெரிய லிங்கம் இருக்கும். இந்த லிங்கம் எப்படின்னா அது உள்ளே போகலாம், இந்த லிங்கம் உள்ளே போகலாம். இங்கே ஒரு கேட்வே மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அது உள்ளே போயிட்டு ஒரு 3 லேயர்ஸ் இருக்குது. கிரவுண்ட் ஃப்ளோரில் பிரம்மாவும் சரஸ்வதியும் இருப்பாங்க, ஃபஸ்ட் ஃப்ளோரில் விஷ்ணுவும் லக்ஷ்மியும் இருப்பாங்க, அண்ட் டாப் மோஸ்ட் லேயரில் சிவனும் பார்வதியும் கைலாயத்தில் எல்லா தேவர்களோடையும் சேர்ந்து காட்சி அளிக்கிற மாதிரி அங்கே செட் பண்ணி வச்சுருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது பார்க்க. அங்கே உட்காந்து தியானம் பண்ணப்போ ரொம்ப அப்படியே மனசுக்கு ஒரு மாதிரி நிம்மதி. ஆக்சுவலி அங்கே ஃபுல்லாக குவைட்டாக தான் இருக்கும். ப்ளஸ் நம்ம அங்கே போய் தியானம்லாம் பண்ணோம் அப்படின்னா செம்மையாக இருக்கும். ஆக்சுவலி உள்ளே ஃபோன்ஸ்லாம் அலௌட் இல்லை. ப்ளஸ் அங்கே ஒரு ஆளுக்கு அந்த லிங்கம் உள்ளே சுற்றி பார்க்குறதுக்கு 50 ருபீஸ், பட் ஒர்த்து, செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் கோடிலிங்கம் கோயில் போகிறீங்க, தேனி போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக மஸ்ட் விசிட் ஸ்பாட் இந்த கோடிலிங்கம் கோவில். ஸோ மறக்காமல் எல்லோரும் பாருங்கள். ஹாய் மக்களே, இப்போ நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னா ஒரு திராட்சை தோட்டத்துக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அவங்கள்ட்ட நம்ம சொன்னாலே விடுவாங்கன்னு சொல்லி அதனால் நான் சொன்னாங்க. இப்போ பார்க்கலாம். எவ்வளோ ப்ரைஸு? 80 ரூபா கிலோ. என்ன மாதிரி மக்கள்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே நடந்து வரலாம். உயர்ந்த மக்கள் வர முடியாது, குனிஞ்சு தான் வரணும். வா, தொடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க, தொடாமல் நம்ம பார்க்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா அங்கே டார்க், ஆக்சுவலி க்ரீன் விட இந்த வயலட்டில் நல்லா தெரியுது இந்த டிஃப்ரென்சியேஷன். இது க்ரீனோட க்ரீனாக இருந்தால் உங்களுக்கு அவ்வளோவா தெரிஞ்சிருக்காது பார்த்தீங்களா. திராட்சை தோட்டத்தில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய். அதான் மேவால் மாரி இப்படி பிடிச்சி சாப்பிடுவாங்களே, அப்படியா? தெரியாது. அது என்ன
இங்கே வந்து 1 kg வந்து 80 rupees அப்படி சொல்கிறாங்க. ஒரு 10 daysக்கு இருக்குமா. அந்த டேஸ்க்கு கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. நம்ம சாப்பிட்டு பார்ப்போம். யூடியூபா? ஏன் வீட்டில் கேட்டு போயிறியா? இல்லை கேரளாக்காரர்களும் இப்போ அவர் 5 பாக்ஸ் வாங்கியிருக்காரு. 5 கிலோ முதலையே 10 கிலோ வாங்கிட்டார். ஐயோ இல்லாட்டி இங்கே ஃப்ரெஷ் அங்கே வாங்கியிருக்கலாம் அப்படின்னு நாங்கள் கடையில் வாங்கிட்டோம். வெரி நைஸ். இது உள்ள சீடு இருக்கு. அவங்களுக்கு ஒரு ஸ்வீட்டாக இருக்கு. லைட்டாக அந்த கிளிங்க்குன்னு அந்த ஒரு புளிப்பு இருக்கு. ஊரில் இருக்கிற அளவு இல்லை. இட் ஹாஸ் சீடு இன் இட். காய்ஸ் இங்கே நாரை இருக்குது காய்ஸ். இது பேர் நாரை தானே காய்ஸ்? ஆமாம். ஃப்ளமிங்கோ வாட்சி இல்லை நாரை. அது நாரையாகவே இருக்கட்டும். அது இங்கிலீஷில் சொல்லி மொக்க பண்ண வேணாம். சூப்பராக இருக்குது இந்த இடமே.